இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விசச்சாராயம் அருந்தி பலியானோர் எண்ணிக்கை 55ஆக அதிகரிப்பு. நேற்று ஒரே நாளில் 11 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட 141 பேருக்கு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை. கள்ளக்குறிச்சியில் 91 பேருக்கும் சேலத்தில் 31 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தகவல். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராணுவ மரியாதையுடன் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தார் பிரதமர் மோடி. அமைச்சர்கள் உள்ளிட்ட இரு நாடுகளின் உயர்மட்ட குழுவினருடன் இரு நாட்டு பிரதமர்களும் சந்திப்பு. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க விடுத்த கோரிக்கையை இன்றும் சபாநாயகர் நிராகரித்ததால் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. கேள்வி நேரத்திற்கு பிறகு அவைக்கு வருமாறு சபாநாயகர் அப்பாவு விடுத்த கோரிக்கையை புறக்கணித்த அதிமுக உறுப்பினர்கள். விஷ முறிவு ஊசி மருந்து தட்டுப்பாடு என கூறினால் அல்சர் மருந்து தாராளமாக இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகிறார். விஷ முறிவுக்கான மருந்து குறித்து அரசுக்கு தெரியவில்லை என எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியில நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஓமிப்ரசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல். அவர் சொல்றது ஓமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஓமிப்ரசோல்ங்கிறது இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனா அதை பேரை மாத்தி சொல்றார். இது எங்கேயும் கிடைக்கல. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆளுங்கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் மற்றும் எம்எல்ஏவுக்கு தொடர்பிருப்பதாக தகவல் வருவதால் காவல்துறை விசாரித்தால் நீதி கிடைக்காது என்றும் பேட்டி. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை மறைக்க விசச்சாராய சம்பவத்தில் தமிழக அரசு மீது இபிஎஸ் குற்றம் சாட்டுவதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக இபிஎஸ் கூறியதில் உண்மை இல்லை என்றும் கருத்து. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை என அமைச்சர் ரகுபதி கருத்து. மதுக்கடைகளை அரசே ஏற்று நடத்தும் சூழலில் கள்ளுக்கடைகளை திறக்க ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்ற கேள்விக்கு பதில். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்து இன்று பாஜக சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். பல உயிர்கள் பலியாகும் வண்ணம் தொடர்ந்து மெத்தன போக்கில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய மரணத்தின் அவலத்தை எடுத்துரைக்கும் வகையில் பாஜக போராட்டம் இருக்க வேண்டும். பாஜக நிர்வாகிகளுடன் செல்போன் மூலம் பேசிய மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு வைரல். நாளைக்கு நாம மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோங்க. எல்லாம் நம்முடைய கட்சி மாவட்ட எல்லாரும் நம்ம பண்ண போறோம். பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் இருக்கணும். காரணம், திமுகவை பொறுத்தவரை அவங்க தேர்தல் வாக்குறுதி 360 இதையதான் சொல்லியிருக்காங்க. கள்ளச்சாராயம் தடுப்பது, சாராயத்தை ஒழிப்பது, டாஸ்மார்க்கை மூடுவது. அந்த அறிக்கையில் ஆரம்பித்து தொடர்ச்சியா கள்ளச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் நடக்குது. அவங்களே சாராய ஆலை நடத்துறாங்க. அவங்களே டாஸ்மார்க் வருமானத்தை பெருக்க பாக்குறாங்க. அவர்களே இது காரணமாகவும் அமைகிறாங்க. கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் 3 நாட்களாக போலீசார் நடத்திய சோதனையில் சாராய வியாபாரிகள் 876 பேர் கைது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து சாராய வியாபாரிகளை தேடும் பணி தொடரும் என வடக்கு மண்டல காவல்துறை அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே தாடைப்பள்ளியில் கட்டப்பட்டு வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மைய அலுவலக கட்டடம் இடிப்பு. உயர்நீதிமன்ற தடையையும் மீறி பழிவாங்கும் அரசியலில் ஆந்திர அரசு ஈடுபடுவதாக முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் கட்சி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து பலியானவர்கள் உட்பட பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 190க்கும் அதிகம் என மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தகவல். விசச்சாராயம் குடித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கூடுதல் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 30 பேர் நலமுடன் உள்ளதாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி டீன் பேட்டி. மனநல ஆலோசனை வழங்கப்பட்ட பிறகு அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்கள் என்றும் தகவல்.
பொது வாழ்வில் இணைந்துள்ள விஜய் பூரண நலத்துடன் பல்லாண்டு மக்கள் சேவை புரிய வாழ்த்துவதாக எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. கமல்ஹாசன், டிடிவி தினகரன், சீமான் ஆகியோரும் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து. மதுவிலக்கு அமல்படுத்த கோரி போராட்டம் நடைபெற உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் பரவியதன் எதிரொலி. மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்க முதல் கண்ணகி சிலை வரையும் சர்வீஸ் சாலையிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு. அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் குறித்தும் மாநிலங்களின் யோசனைகள் குறித்தும் கருத்து கேட்பு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து தப்பிச் சென்றவர் உயிரிழப்பு. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர் வீட்டிற்கு தப்பி ஓடிய நிலையில் வயிற்றுவலி ஏற்பட்டு பலி. இந்துக்களின் புனித பண்டிகையான ஜேஷ்ட பூர்ணிமா நாளை ஒட்டி கங்கையில் நீராடிய பக்தர்கள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ், ஹாபூர் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் புனித நீராடி இறைவனை வழிபட்ட மக்கள். கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட 1563 மாணவர்களுக்கு நாளை நீட் மறுதேர்வு. மேகாலயா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் 7 தேர்வு மையங்களில் தேர்வை நடத்துகிறது தேசிய தேர்வு முகமை. வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி நடத்தப்பட இருந்த CSIR UGC நெட் தேர்வு ஒத்திவைப்பு. ஆராய்ச்சி படிப்பிற்கான உதவித்தொகை பெறுவதற்காக 2 லட்சம் பேர் தேர்வு எழுத இருந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை. அரசு தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசின் புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க சட்டத்தில் வழிவகை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.